சினிமாவில் சம்பாதிக்கிறத மட்டுமே முழு நேர தொழிலாக வச்சுருந்துட்டு டைரெக்டாக வந்த உடனே சிஎம் ஆயிட்டீங்க. நம்பவே முடியல, இப்போ வரைக்கும் நம்ப முடியல. எல்லாமே சினிமா பார்க்குற மாதிரி இருக்குது. இன்றைக்கி நடந்த பதவியேற்பு விழாவை கூட ஒரு சினிமா பார்க்குற மாதிரி தான் பார்த்தோம். அப்படி தான் இருக்குது, எங்கள் மைண்டில் இன்னும் அப்படி தான் இருக்குது. சினிமா முகத்தில் இருக்கிற எல்லாரும் உங்களை சிஎம் ஆக்கிட்டாங்க. ஆனால் நாங்கள் உங்களை சிஎம்மாக பார்க்கும்போதெல்லாம் அதை சினிமாவில் பார்க்குற மாதிரியே இருக்குது. வணக்கம் சிஎம் சார், நினைச்சபடியே முதலமைச்சராயிட்டீங்க. குழந்தைகளுடைய ஆசைகளையும் நிறைவேற்றிட்டீங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கல்ல, விசில் ஊதி அப்பா அம்மா அக்கா தங்கச்சி, சரி தங்கச்சியும் குழந்தையா இருக்குமா, பெரியவங்களை விசில் அடிச்சு உசுப்பேத்துன அந்த குழந்தைங்க ஆசையெல்லாம் நிறைவேற்றிட்டீங்க. ஆனால் அந்த குழந்தைங்க பேச்சை கேட்டு ஓட்டு போட்ட தாய்மார்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஆசையில் மண்ணை போட்டுறாதீங்க. எடுத்த எடுப்புலையே கஜானா காலி அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ என்னென்ன 2500 ரூபாய் தரேன்னு சொல்றீங்க. ஒண்ணு தரேன்னு சொல்லுங்க, இல்ல 1000 ரூபாவா தரேன்னு சொல்லுங்க. எதுவுமே தராம நீங்க பாட்டுக்கிட்டு வேற ஏதோ சொல்லிட்டு போயிட்டீங்க. என்ன உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்குன்னு. என்ன இருக்கு என்ன இல்ல, எது எந்த நிலைமையில இருக்கு எது எந்த நிலைமையில இல்ல. ஏன்னா தேர்தல் வாக்குறுதி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நேரத்துல தெரியாதா தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு? அப்புறம் எதுக்கு நான் 2500 ரூபாய் கொடுப்பேன் வாக்குறுதி கொடுத்தீங்க? அண்ணா ஒன்னே ஒண்ணு, நான் இந்த இளைஞர்களுக்கு கொடுக்க 4000 ரூபாய் சொன்னீங்களா, இந்த வேலை வாய்ப்பு இல்லாத பட்டதாரிக்கலாம் அது மட்டும் கொஞ்சம் கொடுத்துருங்க. அதை நம்பி தானே நாங்களும் இருக்கோம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்து ராஷ்டிர கணமான வந்தே மாதரம் ஓங்கி ஒலிக்குது, தமிழ் 3வதா ஒலிக்குது. ஆளப்போறான் தமிழன்னு பாடுனீங்களே, தமிழ் 3வதா ஒலிக்கிறதுக்கு தான் ஆள பிறந்தீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. தமிழ் தாய் வாழ்த்த சொல்றீங்க. ஆமா, ஓ ரைட். 3வதா ஒலிக்குது, 3வது தானே கேட்க மாட்டாங்க. இல்ல அது அட்லீஸ்ட் ஒலிச்சுதே. வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்றீங்களா மிஸ்டர் விஜய் அவர்களே? சீக்கிரம் பண்ணுங்க. அதோட சேர்த்து தமிழ்நாடு எவ்வளோ நிதி கேட்டு மத்திய அரசு, மத்தியில் ஆடக்கூடிய ஒன்றிய அரசு வந்து அதுக்கு எவ்வளோ நிதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து வெளியிடுங்க. கொரோனா டைமில் கீழே போயிட்டு இருந்ததை எப்படி தூக்கி கோட்டையாக கட்டி வச்சிருக்காங்க திமுக அப்படிங்கிறதையும் வெளியிடுங்க. அந்த திமுக கோட்டை மேலே ஏறி நின்று கஜானா காலியாக இருக்குன்னு பிதற்றிட்டு இருக்கீங்கல்ல, அதையும் சேர்த்து வெளியிடுங்க. மக்களுக்கு எல்லாத்தையும் பண்ணுவேன்னு வாக்குறுதிகளை வாரி வாரி கொடுத்துட்டு இப்போ கஜானா காலியா இருக்கு அப்படின்னு உருட்டுறீங்கல்ல. இந்த உருட்டல்களுக்கெல்லாம் நீங்க நல்ல பேர் பண்ணுவங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனா இப்படி மக்களை அநியாயமா ஏமாத்தி வந்து ஆட்சியை பிடிச்சிக்கிட்டு ஒண்ணுமே பண்ண மாட்டேன்றதுக்கு இது எல்லாம் சொல்லி உருட்டிட்டு இருக்கீங்கல்ல, இதுதான் எங்களால தாங்க முடியல. சரி, இவ்வளோ இருந்தும் நீங்க தான் ஒன்றிய அரசோட இணக்கமான போக்குல இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, அந்த இணக்கமான போக்குனாலதானே இன்னைக்கு அந்த ஆரியத்தின் திமிரா வந்தே மாதரத்தை 2 தடவை பாடி, தேசிய கீதத்தை 2 தடவை பாடி, இதையெல்லாம் பண்ண வச்சு நின்றுட்டு இருந்தீங்கல்ல. அந்த ஆரியத்தோட திமிருக்கு நீங்க வந்து இணக்கமா போறேன்னு தானே சொல்லியிருக்கீங்க. நீங்க ஒன்றிய அரசு கிட்ட இருந்து எவ்வளோத்த புடுங்குறீங்க, எவ்வளோத்த மக்கள்கிட்ட கொடுக்குறீங்க அப்படிங்க நீங்க கிழிக்க போற கிளியெல்லாம் இனிமே தான் தெரிய போகுது. உங்களோட மாற்றத்துக்கான அரசியல் தொடங்கிருச்சு. அந்த மாற்றம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. உங்கள் பதவியேற்பு விழா முடிஞ்சதும் நம்ம முன்னாள் சிஎம் சார், மாண்புமிகு முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையை அப்படியே படிக்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பதவியேற்றதும் தாங்கள் கையெழுத்திட்டுள்ள அறிவிப்புகளையும் வரவேற்கிறேன். எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணம் இல்லை என பேச ஆரம்பிக்காதீங்க. கவர்மெண்ட்ல பணம் இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. பணமெல்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு யார் சொன்னது? முன்னாள் சிஎம் சார் சொல்லல, இந்நாள் சிஎம் சார் சொன்னது. இதோ நீங்க சொன்னதே தான் சிஎம் சார். காசு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சோ கவர்மெண்ட்ல காசு இருக்குது. காசு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சோ கவர்மெண்ட்ல காசு இருக்குது. அதெல்லாம் இருக்கு. மக்களுக்கு கொடுக்க மனசும் ஆட்சி திறமையும் தான் வேணும். உங்ககிட்ட மனசும் ஆட்சி திறமையும் தான் வேணும் அப்படின்னு முன்னாள் சிஎம் சார் சொல்லியிருக்காரு. இந்நாள் சிஎம் சார் கூடவே இன்னொரு விஷயத்தையும் இதுல பகிர்ந்துக்கிறேன். இன்னைக்கு அமைச்சரா பொறுப்பேற்றிருக்காரு நம்ம ஆதவ் அர்ஜுன். இந்த ஆதவ் அர்ஜுனாவுடைய மச்சான் இருக்காரு இல்லையா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் எதுவும் காசு அடிக்க விடாம, அவர் எந்த ஒரு தப்பு பண்ணாம விஜய் அவர் பார்த்துட்டாரு. அவர் ரொம்ப நல்லது. என் மச்சான் பயங்கர திருடன், காசை திருடாம பாத்துக்கணும்
அவர் அதில் கில்லாடி அப்படின்னு அவர் வாக்குமூலம் கொடுக்குறாரு. அவருடைய மச்சான் சொல்கிறாரு, இவர்கிட்ட இருந்து பணத்தை பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க. ஆதவ அர்ஜுனாவுடைய மச்சான் சொல்கிறாரு, நான் சொல்லலை. வந்து உட்கார்ந்த உடனே கஜானா காலி அப்படின்ட்டாங்க. பார்த்தீங்களா, எலெக்ஷனில் ஜெயிக்கிற வரைக்கும் கஜானா ஃபுல்லாக பணம் இருக்குது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டோட பொருளாதாரம் தான் சிறப்பாக இருக்குது, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டோட ஜிடிபி லெவல் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம கட்சிக்காரங்க சொல்லலை, பாஜக சொல்லிச்சு. பொருளாதாரத்தில் இதுதான் முன்னேறி இருக்கு அப்படின்னு சொன்ன ஒரு ஸ்டேட்டோட முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கிட்டு இன்னைக்கு அந்த சீட்டில் உட்கார்ந்த உடனே என்ன சிஎம் சார் வந்த அன்னைக்கே போய் பேசுறீங்க, அந்த குழந்தைங்க ஆசையெல்லாம் நிறைவேற்றிட்டீங்க. தாத்தா பாட்டி அக்கா தங்கச்சி, ஐயோ தங்கச்சின்னா இன்னும் குழந்தையா இருக்குமா, தாத்தா பாட்டி இப்படி எல்லாத்தோட காதுலையும் விசில ஊதி 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 அவங்க எல்லாரையும் விசிலுக்கு ஓட்டு போட வச்ச அந்த குழந்தைகளுக்கு தெரியாது இதை பத்தி. கடந்த 5 ஆண்டுகளாக கோவிட், வெள்ளம் போன்ற பல பிரச்சனைகளையும் ஒன்றிய பாஜக அரசின் ஓர வஞ்சனையையும் சமாளிச்சுதான் நாங்க எண்ணற்ற மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றினோம். ரூபாய் 10 லட்சம் கோடி கடனை வைத்துவிட்டு கஜானாவை துடைத்து விட்டு சென்றுள்ளது கடந்த அரசு என்ற குற்றச்சாட்டை முதல் உரையிலேயே சொல்லியிருக்கீங்களே. 10 லட்சம் கோடி கடனை வாங்கிட்டு கஜானாவை தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்க, இங்க செலவு பண்றதுக்கு காசு இல்லை அப்படின்னு வந்த உடனே புலம்புறீங்களே சிஎம் சார். அவர் விட்ட மேனிஃபெஸ்டோ பாத்தீங்களா, செம்ம இம்ப்ரெஸ் ஆயிட்டேனா. ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல, ஏன் பணம் நான் ஏன் பணத்தை தரேன், மக்கள் பணம் எனக்கு தேவையே கிடையாதுன்ட்டாரு அவரு. அவர்தான் அனுமதிக்கப்பட்ட வரம்புக்குட்பட்டே தமிழ்நாட்டின் கடன் அளவு இருக்கிறது. ஒரு ஸ்டேட்ல எந்த அளவுக்கு கடன் வாங்கணும் அப்படின்னு வரம்பு இருக்குதோ அந்த வரம்புக்கு உட்பட்டு தான் கடனை வாங்கியிருக்கோம். வரம்பை மீறி எல்லாம் நாங்க கடன் வாங்கல. இவ்வளவுதான் கடன் வாங்கணும் அப்படின்னு இருக்கா, அவ்வளவுதான் வாங்கியிருக்கோம், எச்சாலாம் வாங்கல. கடன் இருக்கு அப்படிங்கறது ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. தமிழ்நாடு அரசின் நிதிநிலை பற்றி கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்டிலேயே தெளிவாக நாங்க சொல்லிவிட்டோம். போன பிப்ரவரி மாத பட்ஜெட்லேயே தெளிவாக சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டோட கடன் இவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் சிஎம் ஆகிருக்கீங்க இல்லையா? இல்லை அதெல்லாம் தெரிஞ்சுக்காமலே சிஎம் ஆனீங்களா? எதுவுமே தெரியாமல் சிஎம் ஆயிட்டீங்களா? இல்லை பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்கல்ல, அதை கூட நீங்கள் கேட்கலையா? மக்களுடைய போராட்டங்களில் பங்கெடுத்துக்கல, மக்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு களத்தில் இறங்கி எந்த ஒரு போராட்டத்தையும் முன்னெடுத்து நடத்தலை, அதுக்கு ஆதரவு கொடுக்கல, அதுக்கு எதிராகவும் குரல் கொடுக்கல. இப்படி சினிமா 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 அப்படின்னு சினிமாவில் சம்பாதிக்கிறத மட்டுமே முழு நேர தொழிலாக வச்சுருந்துட்டு டைரெக்டாக வந்த உடனே சிஎம் ஆயிட்டீங்க. நம்பவே முடியல, இப்போ வரைக்கும் நம்ப முடியல. எல்லாமே சினிமா பார்க்குற மாதிரி இருக்குது. இன்றைக்கி நடந்த பதவியேற்பு விழாவை கூட ஒரு சினிமா பார்க்குற மாதிரி தான் பார்த்தோம். அப்படி தான் இருக்குது, எங்கள் மைண்டில் இன்னும் அப்படி தான் இருக்குது. சினிமா முகத்தில் இருக்கிற எல்லாரும் உங்களை சிஎம் ஆக்கிட்டாங்க. ஆனால் நாங்கள் உங்களை சிஎம்மாக பார்க்கும்போதெல்லாம் அதை சினிமாவில் பார்க்குற மாதிரியே இருக்குது. நீங்கள் வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடியே பட்ஜெட்டை வெளியிட்டுட்டாங்க. இவ்வளோ வரவு இருக்குது, இவ்வளோ செலவு இருக்குது அப்படின்னு முன்னாடியே பட்ஜெட்டை சொல்லிட்டாங்க. அந்த பட்ஜெட்டை பற்றி கூட நீங்கள் கவனிக்காமல் தான் சிஎம் ஆயிட்டீங்களா சிஎம் சார்? ஐயோ சிஎம் சார் என்னாகுமோ சிஎம் சார்? நடைமுறைக்கு சாத்தியமானதை மட்டுமே வாக்குறுதிகளாக அளிக்கிறேன் என கூறி ஆட்சிக்கு வந்துள்ள நீங்கள் இப்போதுதான் அரசு நிர்வாகத்துக்குள் அடியெடுத்து வைக்கிறீர்கள். கூடிய விரைவில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றலாம் எனும் நுணுக்கங்களையும் எங்களைப் போலவே நீங்களும் நிச்சயம் கற்றுக்கொள்வீர்கள் என நான் நம்புகிறேன். வாக்களித்த மக்களோடு நானும் அதையே எதிர்பார்க்கிறேன். இதை ஒரு எதிர்க்கட்சி தலைவராக மட்டும் இல்லாமல் ஒரு பிள்ளைக்கு அப்பா சொல்கிற அறிவுரை மாதிரி தான் இந்த அறிக்கை இருக்குது. என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். கடைசி வரியில் இப்போ தான் உள்ளே வந்திருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா சினிமான்னு சினிமாவில் ஹீரோவாக இருந்த நீங்கள் அரசியலில் ஹீரோவாகிறது அவ்வளோ ஈஸி இல்லை. உள்ளே பாருங்கள், நாங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் அப்போ தான் உங்களுக்கு புரியும். நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எப்படியெல்லாம் பிரச்சனைகளை சமாளித்தோம் அப்படிங்கிறத பற்றி நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் நல்லா ஆட்சி செய்ய என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு ரொம்ப தெளிவாக ஒரு மகனுக்கு அப்பா சொல்கிற அறிவுரை மாதிரி தான் இந்த அறிக்கை இருக்குது. இதுதான் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மற்ற கட்சி தலைவர்களுக்கும் உண்டான ஒரு வித்தியாசம். நன்றி, வணக்கம்.